ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோ தான். திருநெல்வேலியில் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டு. ஸோ அங்கே போயிட்டு அப்படியே வந்து கன்னியாகுமரி, மூணாறு, அப்புறம் கேரளா, அலப்பி போட் ஹவுஸு அங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து அடுத்த நாள் காலையில் வந்து நாங்கள் திருநெல்வேலி கிளம்பிட்டோம். ஸோ லன்ச்சு இது எல்லாமே பேக் பண்ணி எடுத்துட்டோம். போகிற வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு வயல்வெளி இருந்துச்சு. அதனால் இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு இங்கே தான் வந்து லன்ச் முடிச்சுட்டு அப்புறமா வந்து கொஞ்ச நேரம் இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்புனோம். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக நல்லா இருந்துச்சு. நல்லா சில்லு சில்லுன்னு காற்று, அதுவும் ஹைவேஸ்லேயே வேறு இருந்துச்சுங்க. பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ முடிச்சுட்டு நேராக வந்து திருநெல்வேலிக்கு எங்கள் மாமா வீட்டுக்கு போயாச்சு. அங்கேயே பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னீர் பள்ளம்னு ஒரு ஏரியாவில் வந்து ஆறு வந்து இருக்குது. ஸோ அதனால் அங்கே போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து குளிக்கிறதுக்கு அங்கே போயாச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோடய குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்து குளிக்கிறாங்க. ஸோ அதனால் 2 பேருமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாகவே இருந்தாங்க. தண்ணி பாருங்களேன் எவ்வளோ அழகாக போகுது இல்லைங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து வெறும் நாணல் செடியாக தான் வந்து இருந்துச்சு. ஸோ அது இல்லாமல் குளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நடுவில் நாணல் செடி இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடு. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணல் திட்டு மாதிரி இருந்துச்சு. அதில் உட்காந்து அது மாதிரி குளிச்சோம். நம்ம இங்கேருந்து தண்ணி கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனோன்னா அங்கே மணல் திட்டு இருக்குது. அங்கே உட்காந்து நம்ம வந்து குளிச்சுக்கலாம். ஸோ குளிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ என்கேஜ்மெண்ட்டையும் முடிச்சுட்டு அப்புறமா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரிக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து கன்னியாகுமரிக்கு வந்திருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் சிலைய வந்து பார்க்க முடியல. ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் பார்க்க முடியல. விவேகானந்தர் இதுக்கு மட்டும்தான் போக முடிஞ்சுது. ஸோ அதனால் வந்து சரி இப்போ இந்த வாட்டி தான் மிரர் பிரிட்ஜ் போட்டிருக்காங்களே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து இவ்வளோ இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. வந்தது என்னமோ லீவ் டைம் தான். பட் எதிர்பார்த்துருக்கணும். பட் அதை விட வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே கூட்டம் இருந்துச்சு. கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா வெளிய ரோட்டில் இருந்தே உங்களுக்கு வந்து லைன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இது வந்து நான் வந்து காமிக்கிறது உள்ளே தான். பட் ரோடு வந்து அந்த பக்கம் இருக்குது. இது ஃபுல்லும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ லைன், அதுக்கான லைனு. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகணும். லைனில் நின்று நம்ம வந்து போட்டுக்கான டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். ஸோ நம்ம வந்து குழந்தைய வச்சுருக்கோம். அதனால் டைம் வேறு லன்ச் டைமு அப்படிங்கிறனால சரி நிற்க முடியாது இவ்வளோ நேரம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து சரி 300 ரூபீஸ்க்கு நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒருத்தருக்கு வந்து 300 ரூபீஸ். ஸோ அது வந்து எங்கள் பெரியவங்களுக்கு மட்டும் 3 பேருக்கு வந்து 900 ஆச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு அதில் எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃப்ரீ லைனுக்கான இது. ஸோ அங்கே வெளியே ஸ்டார்ட் ஆனது இங்கே வரைக்கும் கூட்டம் இருக்குதுங்க. இது வந்து வெறும் டிக்கெட் வாங்குகிற இடம் வரைக்கும் தான் இவ்வளோ கூட்டம். இன்னும் உள்ளே அதுக்கப்புறம் டிக்கெட் வாங்கினவங்களுக்குலாம் உள்ளே தனியாக அது ஒரு லைன் போகுது. ஸோ நாங்கள் 300 இது டிக்கெட்டை வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணனால குழந்தைங்களும் வேறு பசிக்குது நிற்க முடியல அப்படின்ட்டாங்க. அதனால மறுபடியும் வந்து டிக்கெட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு காசை வந்து வாங்கிட்டு நாங்கள் வந்து இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஃப்ரீ லைன் கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இந்த 300 ரூபீஸ் இது வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குமே கூட்டம் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். அதனால தான் நாங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம். சரி சுசீந்திரம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அங்கே போயிருந்தோம். சேம் அதே லன்ச் டைம் தானே. ஸோ லன்ச் முடிச்சுட்டு அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா க்ளோஸில் தான் இருந்தது. 4:00 மேலே தான் திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் சரி வெளியே மட்டும் நம்ம வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே மட்டும்தான் வந்து தரிசனம் பண்ணிட்டு போனோம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா 2000 வருஷம் பழமையான கோயிலுங்க இது. இங்கே இருக்க மூலவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா தானுமாலயன் அப்படிங்கிறது பேர் தான் வந்து மூலவரோட பேர். ஆனால் இந்த பேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா மும்மூர்த்திங்களோட பேர் வந்து அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தானு அப்படின்னா சிவன், மால் அப்படின்னா விஷ்ணு, அயன் அப்படின்னா பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கோயிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே கல்லாலான 22 அடி இருக்கிற ஆஞ்சநேயர் சிலை வந்து இங்கே ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் இந்த 22 அடியில் வந்து பார்த்திங்கன்னா 4 அடி வந்து பூமிக்குள்ளே இருக்குங்களாம். ஸோ பேலன்ஸ் அந்த பாதத்துலேருந்து அப்படியே தனியாக வந்து ஆஞ்சநேயர் நிற்கிற மாதிரி பேலன்ஸ் இருக்கிற அந்த 18 அடியும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ
இப்படி பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வந்தா இந்த கோயிலுக்குள்ள போயிட்டு கண்டிப்பா தரிசனம் பண்ணணும். ஸோ நீங்க கன்னியாகுமரிக்கு வந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த கோயில வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. அந்த கோயிலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, நெறைய சன்னதி இருக்குன்னும் சொன்னாங்க. ஸோ சன்னதி வந்து நெறையா இருக்கு. அது இல்லாம தூண்லாம் வந்து தட்டுனா அந்த அதோட மியூசிக் மாரி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த தூணு அது எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கும் வந்து டைம் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னும் நாங்க அடுத்து கோவளம் போயிட்டு அந்த பீச்சில வந்து குளிச்சுட்டு, அப்புறமா அடுத்த நாள் காலையில நாங்க வந்து அலப்பி போட் ஹவுஸ் போனோம். ஸோ டைம் இல்ல அப்படிங்கிறனால நாங்க வந்து கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் அப்கமிங் வர வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும், எக்ஸைட்டடாவும் இருக்கும். ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான பிரஸ் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல